வரிசையாக வந்துட்டு மரம் இருக்குது. பட் அதுக்கெலாம் எப்படி தண்ணி விடுறாங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம ஊரில் வந்துட்டு லாரியில் கொண்டு வந்து தண்ணி விடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஒவ்வொரு மரத்தை சுற்றியும் குட்டி பைப் இருக்குது. ஸோ அந்த பைப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி வந்துட்டு டெய்லி அதுக்கு ப்ரொவைட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த பாலைவனத்தில் கூட முருங்கை மரம், வேப்ப மரம், ஸோ இந்த மாதிரி எல்லா மரமுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு ட்ரீஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க துபாயில். இங்கே பாருங்கள், எல்லா மரத்துக்கு கீழேயும் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பைப் வந்துட்டு போட்டு அதில் வந்துட்டு சொட்டு நீர் பாசன மாதிரி வந்துட்டு தண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ வரிசையாக நம்ம ஊரில் கூட இவ்வளோ மரம் பார்க்க மாட்டோம். இங்கே அவ்வளோ மரம் துபாயில் அவ்வளோ அழகாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சு. நான் கூட எப்படி தண்ணி ஊற்றுவாங்கலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நானே இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். இங்கே பார்க்குறதுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழ மரம். ஸோ வரிசையாக ரோட்டில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் இந்த காகிதப்பூலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. பட் இங்கே காகிதப்பூ மரம் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்து அவ்வளோ பூ அழகாக பூத்துருக்கு.